الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. قال الله تعالى في محكم تنزيل: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والكتاب المبين انا انزلناه في ليله مباركه انا كنا منذرين. صدق الله المولانا العظيم. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லைஹாவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரக்கோணம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கக்கூடிய அனைவரையும் வருகை வரவேற்கின்றோம். இந்த கூட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஷபே பராத் ஓர் ஆய்வு என்பதாகும். தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் எப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு நாம் எல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் என்ற அடிப்படையை முதலில் விளக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவையின் மூலம் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்குரிய சகோதர சகோதரிகளை எப்படிப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், மாற்று மதத்தவர்களும் போற்றக்கூடிய உயர்வான உன்னதமான ஒரு மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கியிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை ஏற்காக இஸ்லாம் இந்த வட்டத்திற்குள் வராத வெளியே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்று மத சகோதர சகோதரிகளும் வியந்து பாராட்டக்கூடிய உயர்ந்த கொள்கை கோட்பாடுகளை கொண்ட ஒரு மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆகியிருக்கிறார். இன்னும் விவரமாக சொல்வதாக இருந்தால், உலக அளவில் அதிகமான மக்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய உயர்ந்த கொள்கை கோட்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை கொண்ட ஒரு மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட மார்க்கம், பிற மதத்தவர்களும் போற்றக்கூடிய மார்க்கம், மாற்றாரெல்லாம் வியப்பாக பார்த்து ஓடி வரக்கூடிய ஒரு உன்னதமான கொள்கையை கொண்ட மார்க்கம், இப்படிப்பட்ட மார்க்கத்தின் பெயரால் கூட இன்னும் இந்த மார்க்கம் சொல்லாத எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருப்பதை ஒருவரும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உயர்ந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு மத்தியிலே, உயர்ந்த வணக்க வழிபாடுகளுக்கு மத்தியிலே அல்லாவும் அவங்களுடைய தூதரும் சொல்லி காட்டாத பல்வேறு விஷயங்களை இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தோடு சம்பந்தமே இல்லாத எத்தனையோ நிகழ்வுகளை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஒன்றுதான் அன்பிற்குரியவர்களே இந்த பராத் என்ற அனாச்சாரம். இதற்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்பதற்கு முன்னால், இவை அனைத்துமே இஸ்லாத்தோடு சம்பந்தம் இல்லை என்பதை வரிந்து கட்டிக் கொண்டு மார்க்க மேதைகள், மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் பாதுகாவலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கூட இது இஸ்லாத்தில் உள்ள ஒரு காரியம், இஸ்லாத்திற்கு இதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எந்த ஒரு காரியத்தையும் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டு சொல்வதாக இருந்தால் அந்த காரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை உறுதி பார்ப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய அளவுகோல் திருக்குறானும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களும் மட்டும்தான். ஏதாவது காரியத்தை இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒருவர் சொல்லுகிறார், அது இஸ்லாத்தோடு சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் எப்படி பார்ப்பது? அதற்கு திருக்குறானிலே ஆதாரம் இருக்கிறதா அல்லது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களிலே அந்த விஷயத்திற்கு ஆதாரம் இருக்கிறதா என்பதை வைத்துதான் அந்த காரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்ற முடிவுக்கு வர முடியும். வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் இந்த கதை கலாத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரே வழி பதில் சொல்லிவிட்டு போய்விடலாம். அப்படி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அவர்கள் சில குர்ஆனுடைய வசனங்களையும் சில ஹதீஸ்களையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள். அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை தெளிவுபடுத்திய பிறகுதான் இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்ற பதிலை நாம் சொல்ல முடியும். அப்படி என்ன ஆதாரங்களை அவர்கள் காட்டுகிறார்கள்? சபைகளால் உண்டு என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன, அவை சரியான ஆதாரங்கள் தானா என்பதை தெளிவாக அதற்கு ஆராய வேண்டிய ஒரு நெருக்கடியை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்களை பொறுத்தவரை குர்ஆன் சொல்றாங்க, ஹதீஸ்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சபைகளாலும் இஸ்லாத்துக்கும் நெருங்கிய உறவு உண்டு என்பதுதான் அர்த்தம். அப்படி ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார்கள்.
இமாம் சொல்லிட்டாரு, ஹஜ்ரத் சொல்லிட்டாங்க, ஆலிம்கள் சொல்லிட்டாரு, அல்லாஹ் சொன்னானா? இப்படிப்பட்ட ஒரு நிலையை முஸ்லிம்கள் பார்ப்பதே இல்லை. காதி அறிவித்தாரு. இப்படியெல்லாம் இஸ்லாத்துக்குரிய அளவுகோலாக ஆலிம்களுடைய சொல்லை, காதியுடைய சொல்லை, இன்னும் சிலர் காதி சொல்றதே தப்பு, கேரளத்தை போட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலையை இஸ்லாமியர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். எனவே சதேபராத் ஒன்று என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் சரியானவைதானா? அவற்றை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு சதேபராத் என்ற ஒரு வணக்க வழிபாட்டை, ஒரு நோன்பை அங்கீகரித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை தெளிவாக நாம் ஆராய வேண்டும். அப்படி என்ன ஆதாரத்தை அவங்க சொல்றாங்க என்று சொன்னால், சதேபராத் ஒன்று என்று சொல்லக்கூடியவர்கள் காட்டக்கூடிய முதல் ஆதாரம் திருக்குர்ஆனுடைய 44வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 2 மற்றும் 3வது வசனங்கள். அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? சூரா துகான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் 44வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லுகிறார். 2 மற்றும் 3வது வசனங்கள். ஒரு கிதாபில் முபீன், இது தெளிவான வேதம், இது யாருக்கும் சந்தேகம் இல்லை. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்து பொருந்திய ஒரு இரவிலே இந்த வேதத்தை நாம் இறக்கினோம், இது தெளிவான வேதம். இவ்வளவுதான் அந்த 2 வசனத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி. 44வது அத்தியாயத்துடைய 2 மற்றும் 3வது வசனங்கள் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? வல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேதம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்து பொருந்திய ஒரு இரவிலே இந்த தெளிவான வேதத்தை உங்களுக்கு நாம் இறக்கி தந்திருக்கிறோம். இதை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி சொல்லிட்டு அந்த இரவு தான் சதேபராத் இரவு. யாரெல்லாம் சதேபராத்தை நியாயப்படுத்துகிறார்களோ அவர்கள் வைக்கக்கூடிய முதல் ஆதாரம் இதுதான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்து பொருந்திய ஒரு இரவிலே இந்த வேதத்தை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் அந்த இரவு. இதுதான் அந்த இரவுங்கிறதுக்கு இந்த வசனத்துல வராத வார்த்தை இருக்குதா? சரி, வார்த்தை இல்ல, இதுக்கு வேற கருத்தரத்தை இருக்குன்னு சொல்றதுக்காவது உங்கள்கிட்ட ஏதாவது நியாயமான சான்றிதழ் இருக்கிறதா? இது வராத இரவு இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் திருக்குர்ஆனே நமக்கு சான்று சொல்லுகிறது. 44வது அத்தியாயத்துடைய 2, 3 ஆகிய வசனங்கள் சொல்லக்கூடிய அந்த இரவு வராத இரவு இல்ல. அது எந்த இரவுங்கிறது திருக்குர்ஆனே பதில் சொல்லுகிறது. இவர்களுடைய புரிதல் தவறாக இருக்கிற காரணத்தால், குர்ஆனை விளங்கக்கூடிய விதத்தில போதிய அறிவு இல்லாத காரணத்தால் இந்த இரவை இவர்கள் வராது என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னு நாம சொல்லல, அல்லாஹ்வே ஆதாரம் சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனை சொல்லுகிறது 97வது அத்தியாயத்துடைய முதல் வசனம். எல்லாருக்குமே அதிகமான முஸ்லிம்களுக்கு மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்துடைய முதல் வசனம். 97வது அத்தியாயத்துடைய முதல் வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவுல இந்த குர்ஆனை நாங்க இறக்கினோம். குர்ஆனை இறக்கிய இரவு எது நாங்க சொல்லல, பரக்கத்து பொருந்திய ஒரு இரவு 44வது அத்தியாயத்துல சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா 97வது அத்தியாயத்துடைய முதல் வசனத்தை சொல்லுகிறான். இன்னா அன்ஸல்னா, நாம் இறக்கி தந்திருக்கிறோம் ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர்ங்கிற இந்த இரவுல நாம் குர்ஆனை இறக்கி தந்திருக்கிறோம். அப்ப நீங்க சொல்லக்கூடிய ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்து பொருந்திய இரவு நல்லா சொல்றானே, அதுதான் வராத இரவுங்கிறது பொய்யா இருக்கா? இன்னும் தெளிவாக சூசகமா மறைமுகமா அப்படிலாம் இல்லாம அனைவருமே விலகிக் கொள்ளக்கூடிய எளிமையான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு எது சரி எது தவறு என்பதை பிரித்து வழிகாட்டக்கூடிய வேதமாகிய குர்ஆனை ரமலானுடைய மாதத்திலே நாம் இறக்கி தந்திருக்கிறோம் என்று 2வது அத்தியாயம் 185வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 44வது அத்தியாயத்துடைய 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட பரக்கத்து பொருந்திய இரவு எது? 97வது அத்தியாயத்துடைய முதல் வசனம் சொல்லுகிறது, அது லைலத்துல் கத்ருடைய இரவு. அது எந்த மாதத்தில் இருக்கிறது? 2வது அத்தியாயத்துடைய 185வது வசனம் சொல்லுகிறது, ஷஹரு ரமலான், ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறது. சதேபராத் ரமலானை கொண்டாடுறீங்க. அன்பிற்குரியவர்களே, யாரெல்லாம் இதை நியாயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சவாலாகவே சொல்லுகிறோம், வராத இரவு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை. இன்னும் விஷயங்கள் சொல்லுவோம், அது வேறு.
எந்த வசனத்தை முதல் ஆதாரமாக மூல ஆதாரமாக காட்டுகிறீர்களோ அது திரிந்து போய்விட்டது. அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்கு அல்லாஹ் தான் விளக்கம் சொல்ல முடியும். அதுக்கு எல்லாம் உங்க அறிவு பத்தாதுங்கிறத தெளிவாக நம்ம பிரகடனப்படுத்தும். எனவே அல்லாஹ் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல அல்லாவே தயாராகிவிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? அல்லாவோட நீங்க விவரமானங்களா? உங்களுக்கு ஆணைகளாகி உங்களுக்கு வருமானம் வருகிறதுக்காக கரைபலாங்கிற ஒரு பெயர்ல நீங்க ரொட்டி பாத்தினாவோ சோறு பாத்தினாவோ ஓடி உங்களுடைய பாக்கெட்டை நடத்துறதுக்காக லைலத்தும் கதிரையே லைலத்தும் கவலா மாற்றக்கூடிய ஒரு நிலையை போயிட்டீங்களா? அன்பிற்குரியவர்களே, தெளிவாக நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இரவு லைலத்துல் கத்ர் இரவுதான். லைலத்தின் முபாரக்கா வரக்கத்து பொருள் இரவு இந்த குர்ஆனை நாம் அறிவினோம் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். அது லைலத்துல் கத்ர் இரவு. அது எந்த இடத்துல இருக்குது, எந்த மாதத்துல இருக்குது, அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் அருளப்பட்ட அந்த வரக்கத்து பொருள் இரவு ரமதான் மாதத்தில் இருக்கிறது. அப்ப 44வது அத்தியாயத்துடைய 3வது வசனம் சொல்லக்கூடிய இரவு, 97வது அத்தியாயத்துடைய முதல் வசனம் சொல்லக்கூடிய இரவு, இது எதுதான்? லைலத்துல் கத்ர் இரவுதான். அதற்கு ஆதாரம் 2வது அத்தியாயத்துடைய 185வது வசனம். அப்ப நீங்க சொல்லக்கூடிய முதல் ஆதாரம் அதே வராத நியாயப்படுத்தி நீங்க சொல்லக்கூடிய முதல் ஆதாரம் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. அது அல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கம் லைலத்துல் கத்ர் இரவை வச்சுதான். அடுத்ததாகவும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை. முதல் விஷயம் தெளிவாரு. அடுத்ததான் இவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னா, இப்னு மாஜா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் தொகுப்புல 1378வது ஹதீஸ். நம்ம மக்கள் ஹதீஸ்தான் சொல்றாங்க, இப்னு மாஜா சொல்றாங்க. இவ்வளவு காலம் நம்பரே சொல்றதில்லை. இவ்வளவு காலமா எல்லா சுன்னத் இல்லா ஜமாத், சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் சுன்னத் இல்லை, அவர்கள் சுன்னத் இல்லா ஜமாத். இவ்வளவு காலம் எந்த ஒரு ஹதீஸை சொன்னாலும் அறிவிப்பாளர்களை சொல்ல மாட்டார்கள், ஹதீஸுடைய நம்பரை சொல்ல மாட்டார்கள். இப்ப என்ன இருக்கு? நம்பரை சொல்லி மக்கள் தெரிஞ்சிருக்கிறாங்களாம். இப்னு மாஜாவுல 1378வது ஹதீஸ் சதேகராத்துக்கு ஆதாரமாக இருக்கு. அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஹதீஸ்ல உள்ள வார்த்தை என்ன, அந்த ஹதீஸை அறிவதற்காக அறிவிப்பதாக இப்னு மாஜாவுல என்ன இருக்குது, அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த சதேகராத்துடைய இரவு தொடர்பாக தொடரக்கூடிய சிறப்பு தொழுகை, அதை தொடர்ந்து பகல் பொழுதுல ஷாபான் மாதம் 15ஆம் நாள் பகல் பொழுதுல வைக்கக்கூடிய அந்த நோன்பை பற்றியும் அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமு லைலாமா ஒரு தூமு நகாரா, இரவு நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள், பகல் நேரத்தில் நோன்பு வையுங்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்வதாக அந்த செய்திகள் இருக்குது. அது எப்படிப்பட்ட செய்திகள் பிறகு பார்ப்போம். இரவு நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள், பகல் நேரத்தில் நோன்பு வையுங்கள். ஏனென்றால் ஷாபான் மாதத்துடைய 15வது இரவிலே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். வந்து அல்லாஹ் கேட்கிறானா, பாவம் செய்து அடியார்களே, நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கிறீர்களா? உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். சோதனையில் சிக்கி இருக்கக்கூடிய அடியார்களே, உங்களுடைய சோதனைகளை நான் நீக்குகிறேன். தேவையுள்ளவர்களே, உங்களுடைய தேவைகளை இடத்திலே கேளுங்கள், நான் அதை நிறைவு செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அலிகல்லாஹு சொல்றதா அலிகல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதனால் அந்த இரவுல முழுவதும் அந்த பகல் பொழுது நோன்பு வைப்பதும் சிறந்த விஷயம். இப்ப என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹே சொல்லிட்டாங்க, அலிகல்லாஹு அறிவிக்கிறாங்க, இப்னு மாஜா பதிவு செஞ்சுட்டாங்க. இப்ப என்ன பஞ்சாயத்து தலைவராக கொண்டாடி போக வேண்டியதாங்க. இதுக்கு மத்தியில சமூகத்தின் காலனியில ஒரு ஆள் இது இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா பார்க்க அந்த டிவியை பார்க்க ஒன்றுமே வரல. சதேவராக இருக்குங்கிறதுக்கு ஆதரவா பேசுறாரா அல்லது சதேவராக இல்லைங்கிறத எடுத்து பேசுறாரா? தானும் உடம்பி மற்றவங்களுக்கு அவருடைய டியூட்டியே இருக்கான். அவருடைய பேச்சு தொடர்ந்து கேட்கறவங்களுக்கு வரணும். பொதுவா மக்கள் நினைக்கிறாங்க குழம்பி இருப்பாங்க அல்லது சிலரை குழப்புவாங்க. இல்லாத பொருள் என்னன்னா தானும் குழம்புவது பிறரையும் குழப்புவது, மடித்து குழம்பும். இப்படிப்பட்ட இந்த ஹதீஸ் ஆனாங்க கிட்ட அறிவதெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹே சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸை புரிஞ்சு அல்லாஹ் சொல்வதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தியை ஹதீஸெல்லாம் அறிவிக்கிறாங்க. அவங்க தலைவராத்துக்கு இரவு சொல்வது ஆதாரமான செய்தி, பகல்ல நோன்பு வைக்கிறது ஆதாரமான செய்தி. அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். திருக்குர்ஆன் ஒன்று மட்டும்தான் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்ப தகுந்த அந்தஸ்துக்குரிய ஒரு நிலையில உள்ளது. குர்ஆனுடைய வசனங்களும் அது சொல்லப்படக்கூடிய கருத்துக்களும் மட்டும்தான் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் நம்பக்கூடிய அந்தஸ்துல உள்ள விஷயம்.
ஹதீஸ்களை பொறுத்தவரை அவை எந்த தரத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நம்ம பலருக்கு புதுசா கூட இருக்கலாம், என்ன ஹதீஸ தரத்திருக்கிறாங்களா நாம வீட்டுல அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸை நாம தரத்திருக்கிறேன். இந்த ஹதீஸ்களை எந்த இமாம்கள் பதிக்கிறார்களோ அவர்களே இந்த ஹதீஸுடைய நிலைமைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப நம்ம சொன்ன இந்த இப்னு மாஜாவுடைய 1378வது ஹதீஸுடைய நிலை என்ன? அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரை இதை ஒரு மார்க்க ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருடைய தொடர்ல வரக்கூடிய ஒரு நபர் இப்னு அபீ கத்ரா அவர் பெயர். அவரை பொறுத்தவரை தன்னுடைய சொந்த கருத்தை எல்லாம் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர். அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லல்லாஹு இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு நாம சொல்லல. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஹம்பலி மதகுடைய இமாமாக சொல்கிறார்கள். அவங்க சொல்லல அதே மதகுன்னு. இந்த மக்கள் மதுரவை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் 4வது மதுரவாகிய அஹ்மத் இப்னு ஹம்பல் அந்த ஹம்பலி மதகுடைய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க, இந்த இப்னு அபீ கத்ரா என்பவர் இட்டு கட்டி சொல்லக்கூடிய வழக்கம் உள்ளவர். ஹதீஸுடைய விஷயத்திலே தன்னுடைய சொந்த கருத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் தான் சொன்னாங்கன்னு சொல்லுவாரு. அவர் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர்ந்து இழந்திருக்கிறார். எனவே இந்த ஹதீஸை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க, இமாம் இப்னு மஅீன் சொல்றாங்க. அதனால் இந்த ஹதீஸை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில இந்த ஹதீஸில் சொல்ற மாதிரி கதை வராதுங்கிறதே எல்லாம் கொடுக்கிறதோ அதை தொடர்ந்து வரக்கூடிய பதில் கொடுக்கிற நோன்பு இருக்கிறதோ மார்க்க கடமை அல்ல. உதாரணம் குர்ஆனுடைய வசனம், அது அல்லாஹ்வுக்கே எதிராக இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக இவர்கள் வைத்த இப்னு மாஜாவுடைய அந்த ஹதீஸ் எப்படிப்பட்டது? இட்டு கட்டி சொல்லக்கூடிய இப்னு அபீ கத்ராவுடைய ஹதீஸ் போல வரக்கூடியது. அதை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஹதீஸ்களுடைய பிரபலமான இமாம், ஹதீஸ்களை கடைபிடிப்பதிலே கை தேர்தல் இமாம் இப்னு மஅீன் அவர் சொல்றார், இவருடைய வார்த்தைகளை ஆதாரமாக கொள்ளக்கூடாது, இவர் இட்டு கட்டி சொல்லக்கூடியவர். இரண்டாவது ஆதாரம் என்ன போதிக்கலாம்? உங்களுடைய தரத்தை நியாயப்படுத்துறது நீங்க வைக்கிற ஆதாரம் ஒன்னாவது நல்ல ஆதாரமா வலுவான ஆதாரமா இருக்கான்னு பாருங்க. மூன்றாவது சொல்லக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னா இதே கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சொன்னதில்ல, பூமு லைலஹா ஒரு பூமு நஹாரஹா, இரவுல தொழுது கொள்ளுங்க பகல்ல நோன்பு வைங்க சொல்லக்கூடிய இதே கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். முஜத்தித் அல்-பர்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கருத்தை அப்படிங்கிற ஹதீஸ் நூல்ல ஹதீஸ்ல தொகுப்பு நூல் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் இமாம்கள் ஹதீஸ்களை தொகுத்து வெளியிட்ட ஒரு தொகுப்பு நூல் இமாம் முஜத்தித் அல்-பர்ரானி அவருடைய நூல் கருத்தைகள். அந்த கருத்தைகளை வேற அறிவிப்பாளர் தொடர்ந்து இதே ஹதீஸ் அவரும் கொண்டு வர்றார். அது இப்னு அபீ கத்ரா இல்ல, அப்ப பிரச்சனை இல்லை. இப்னு அபீ கத்ரா தான் இட்டு கட்டக்கூடியவர். இது வேற அறிவிப்பாளர் தொடர்புதான் வருது. இந்த ஹதீஸ் ஆதாரமா எடுத்துக்கிட்டு கதைகளாக கொண்டாடலாமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் போல. அங்கேயும் பிரச்சனை. இமாம் முஜத்தித் அல்-பர்ரானி சொல்லக்கூடிய கருத்தைகள் இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸை பார்த்தோம்னா அதுல உமர் இப்னு மூசாங்கிற ஒரு வர்றாரு. அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா தனக்கு தோன்றவையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதே ஜாதி இதே வகையா எப்படி அங்கே இப்னு அபீ கத்ரா கையில மடியில போட்டு சொல்லுவாரோ அதே நோய் உள்ளவர் உமர் இப்னு மூசா அவர் தன்னுடைய சொந்த கருத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லுவாரு. அவர் அந்த அறிவிப்பாளர் தொடர்ந்து இழந்திருக்கிறார். எனவே அதையும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையை எடுத்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது ஆதாரமும் கதைகளாக நியாயப்படுத்துற மாதிரி இல்லை. நான்காவது ஆதாரம் என்ன? இவர்கள் கதைகளாக தெரிஞ்சு சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தோட கேட்டோம்னா விளக்கும். நான்காவது ஆதாரமாக இவர்கள் எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பதாயிலு ரமலான் இப்னு அபீ துன்யா இது போல சில நூல்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? இந்த கதைகளாக ஷாபான் 15வது இரவுல இதெல்லாம் சொல்லுகிறாங்க இல்லையா, அதை நியாயப்படுத்தக்கூடிய ஆதாரமாக அந்த ஹதீஸ் அமைந்திருக்கு. அந்த ஹதீஸ் என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னா கதைகளாக இரவிலே ஷாபான் 15வது இரவிலே 100 ரக்காத்துகள் தொழ வேண்டும். 100 ரக்காத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல இரவு தொழுகை எப்படி தொழுதாங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அதுல எங்கேயுமே 15 ரக்காத்துக்கு மேல ஆதாரம் கிடையாது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவிலிருந்து இஷா தொழுகைக்கு பிறகு சுபூஹ் தொழுகைக்கு முன்பு இந்த இடைப்பட்ட நேரத்துல அதிகபட்சம் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையுடைய ரக்காத்துகளின் எண்ணிக்கை 15 மேக்சிமம். ஆனா அதிகமான அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவது 11 ரக்காத்துகள். இதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரே தொழாத ஒரு தொழுகையை இந்த உம்மத்துக்கு சுமையாக கொடுத்திருப்பார்களா அப்படின்றத நாம் யோசிக்கணும். அந்த இப்னு அபீ துன்யா, ஃபலாயிலுல் ரமலான் இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஷபே பராத்துடைய இரவு வந்துவிட்டால், ஷாபான் மாதத்துடைய 15வது இரவு வந்துவிட்டால் 100 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். ஒவ்வொரு ரக்காத்திலையும் குல்ஹுவல்லாஹு சூராவை ஓதிக் கொள்ளுங்கள். யார் இப்படி செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிறது. அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற கேள்வி வரல. ஷாபான் 15வது இரவுல ஒவ்வொரு ரக்காத்திலும் குல்ஹுவல்லாஹு சூராவை ஓதி 100 ரக்காத்துகள் யார் சொல்கிறாரோ அவருக்கு சொர்க்கமே உறுதியாகிவிட்டது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா இந்த செய்தி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தான் செய்யாத ஒன்றை சொன்னார்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நமக்கு காட்சி தந்த இரவு தொழுகை அதிகபட்சம் 15 ரக்காத்துகள். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறைக்கு மாற்றமான ஒரு செய்தியை சொல்லி அப்படி செய்தால் சொர்க்கம் உறுதியாகி அவர் ரசூலுல்லாஹி சொர்க்கம் உறுதி ஆகலைன்னு சொல்றாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் 100 ரக்காத் தொழுதா ஒரு ஆளா கூட கிடைக்கலையே, சொர்க்கமே உறுதியாயிருச்சு. சரி, இப்படி சொல்லக்கூடிய செய்தியாலும் சரியான செய்தியாக இருக்கிறதா என்று பார்த்தால் அதனுடைய நிலை என்ன? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய முஹம்மது இப்னு அலி அவர் சொல்லுகிறார், இந்த ஹதீஸை இந்த செய்தியை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் உண்மை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல இந்த முஹம்மது இப்னு அலி பிறக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் பிறக்காத ஒரு நபர் இந்த செய்தியை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக சொல்லுகிறார் என்று சொன்னால் இது ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதரை வாழ்க்காக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் பிறக்காத ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லுகிறாரே, எவ்வளவு நீங்க பொய்யை சொல்லுகிறார்? அப்படிப்பட்ட பொய்யல் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு மாற்றத்துக்கு ஆதாரமா இருக்குமா? அப்ப இந்த ஆதாரமும் பின்னாயிருக்கு. முதல் குர்ஆனுடைய வசனம், இரண்டாவது இப்னு மாஜாவுடைய ஹதீஸ், மூன்றாவது தர்தீபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், நான்காவது ஃபலாயிலுர் ரமலான் இப்னு அபீ துன்யாவில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். எல்லாமே என்ன இருக்கு? பராத்திரவுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத தெளிவான நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு ஆதாரம், ஐந்தாவது ஒரு ஆதாரம் வைக்கிறாங்க. முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா அப்படிங்கிற நூலில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் எதை பற்றியது அப்படின்னு சொன்னா, இந்த ஷபே பராத்தை ஒட்டி நோன்பு வைக்கிறாங்கல்ல, ரொம்ப கடமையான ரமதானுடைய நோன்பு விட விசேஷமா இருக்கும். கடமையான நோன்பை விட விசேஷமான ஏற்பாடுகள், காலையிலே கைகளுக்கு போறது என்ன, அதற்கான ஏற்பாடு செய்வது என்ன, எந்த நோன்பை பற்றி அல்ல கேள்வி கேட்பானோ அந்த நோன்புக்குள்ள இவ்வளவு அக்கறை, இவ்வளவு சிரமம், இவ்வளவு முயற்சி இல்லை. இந்த கதேவராஜிலும் இவ்வளவு சிரமம் எடுக்கிறாங்க இல்லையா? இந்த நோன்புக்கு ஆதாரமாக ஹதீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்னு அபீ ஷைபா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் தொகுப்பிலிருந்து ஒரு ஹதீஸை காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஷாபானுடைய 15வது நாள் அதன் பொழுதுல நோன்பு வைப்பது நபி வழி. அந்த நேரத்தில் நீங்க நோன்பு வைப்பது என்னுடைய வழிமுறையை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, தொழுகையை விட்டுருவோம், நோன்பு வைக்கிறதாவது ஆதாரமான ஹதீஸிலிருந்து சொல்லுகிறார்களா என்று பார்த்தால் அதுவும் சரியான ஆதாரம் இல்லை. எப்படி? இதுக்கு முன்ன ஹதீஸுடைய அதே நிலைதான். அதான் அப்படிங்கிற ஒருத்தர் அறிவிக்கிறார். அவர் எப்படி சொல்லுகிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த செய்தியை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். இவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழாத ஒரு நபர். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் கேட்டால் அவரிடத்திலிருந்து நான் கேட்டேன் என்று அறிவித்திருந்தாலாவது அறிவிப்பாளர் தொடர்பு ஒழுங்காக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வாழாத, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறாத ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எப்படி கேட்டிருக்க முடியும்? பகிரங்கமாக சொல்லுகிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்டேன். ஷாபானுடைய 15வது நாள் நோன்பு வைப்பது என்னுடைய வழிமுறை என்று நண்பர்களாளர்களே சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பொய்யை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை அதிகர்கள் மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். இந்த ஆதாரமும் இனவு. ஆறாவதாக ஒரு ஆதாரத்தை சொல்லுகிறார்கள். முதல்ல எவ்வளவு நியாயப்படுத்தி வைக்கிறாங்க பார்க்கிறோம்.
ஆறாவது நம்ம சொல்லக்கூடிய ஆதாரம் என்னவென்று சொன்னால் திருப்பதியில் இடம்பெறக்கூடிய 670வது ஹதீஸ். அந்த ஹதீஸின் மூலம் இவர்கள் எதை சொல்ல வருகிறார்கள்? ஷாபான் மாதம் 15வது இரவுல நடு இரவுல அப்படியே கும்பலை எல்லாம் கபரிஸ்தானுக்கு போவாங்க. பள்ளிவாசல்ல விடிய கொடுக்கணுங்கிற அந்த கலாச்சாரத்தில் உள்ளவர்கள் நடு இரவுல ஒரு 12 மணி 1 மணி 2 மணி போல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரியான வழக்கம். சுமூகத்துக்கு முன்னாடி அப்படியே மொத்தமா எல்லாரும் கும்பலா போயிட்டு கபரிஸ்தானங்களை உள்ளவங்களா யாரும் செய்யறவங்க மார்க்க அனுமதிக்காக என்னென்ன காரியங்கள் செய்வார்கள். இது இந்த செயலுக்கு ஆதாரமாக இவர்கள் சொல்லக்கூடியதுதான் இந்த திருமதியில் இடம்பெறக்கூடிய 670வது ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று நடு இரவுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விழித்து பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. தன்னோடு உறங்கிக் கொண்டிருந்த கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணல. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை காணலைன்னு சொல்லி படுக்கையிலிருந்து எழுந்திருச்சு ரசூலுல்லாஹை தேடிட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னா நேரா கபர்ஸ்தானுக்கு போறாங்க. உங்க வீடுல திடீர்னு கணவனை காணமா எந்த மனைவியாவது என் கணவரை தேடி நான் கபர்ஸ்தானுக்கு போய் சொல்லுவீங்களா? பாத்துக்குள்ள பார்ப்போம். அங்க இருக்கிறாரா, தெருவில் இருக்கிறாரா, உடனே என்ன ஏற்பாடுகளோ பொதுவாக மனிதன் பொதுவாக எப்படி செய்வான்? அந்த நேரத்தில் அதிகபட்சம் வெளியே போனா பாத்ரூம் போவாங்க. இல்ல யாரும் காட்டு வரல மேல மொட்டை மாடி படுத்திருக்கிறாங்களா, இல்ல வெளிக்காரன் அவன் இப்படி கேடுவோம். கணவனை காணும்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு பக்கீன்னு சொல்லக்கூடிய பொது கபர்ஸ்தான ரசூலுல்லாஹ் தேடிட்டு போனா ரசூலுல்லாஹ் கபர்ஸ்தான் அடிக்கிறாங்க. கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலுல்லாஹ் என்ன இந்த நேரத்துல? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இது ஷாபானுடைய 15வது இரவு. அல்லாஹ் இந்த இரவுல முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான், தேவைகளை கேட்கும்படி சொல்லுகிறான். அதனால கபர்ஸ்தானுக்கு வரலன்னு சொன்னாங்களாம். தேவைகளை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், அதனால தொழிலில் நின்றுட்டேன், அல்லாஹ் துவா செய்யறேன்னு சொன்னாலாவது இவர்கள் சொல்லக்கூடிய வாதம் சரியானது அப்படிங்கிறத விளங்கலாம். நம்ம கேட்கிறோம், இந்த அளவுக்கு இந்த அறிவுல கலந்தாண்டு போயிட்டீங்க. ஒரு செயலுக்கு எதை ஆதாரமாக காட்டுகிறீர்களோ அந்த ஆதாரமும் அந்த செயலும் குறைந்தபட்சம் ஒத்து போகிறதா? இது கூட தெரியல. 7 வருஷம் ஓடிருக்கிறீங்க, 10 வருஷம் ஓடிருக்கிறீங்க, கீழே சுப்பா 70 முறை கலப்பா, இதெல்லாம் அவதரித்துக் கொள்ள தெரிந்த உங்களுக்கு நம்முடைய தவறான ஒரு செயலுக்கு ஒரு செய்தி ஆதாரமாக காட்டுகிறோமே, அது சரியாக பொருந்தி போகிறதா? இதை கூட யோசிக்க மாட்டீங்க. அன்புக்குரியவர்களே, நேர கபர்ஸ்தானுக்கு போனாங்களாம், ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களாம், சொல்றாங்க இந்த நிகழ்ச்சி நடந்ததே அது ஷாபானுடைய 15வது இரவு, அதனால நீங்க எல்லாம் கபர்ஸ்தானுக்கு போகணும் அப்படின்னு ஆதாரம் எடுத்துக்கொள்றீங்க. இந்த ஹதீஸை பொறுத்தவரை இந்த ஆறு குழப்பம் என்ன? நபிகள் இப்படி சொன்னாங்க. இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக உருவா என்பவர் சொல்லுகிறார். உருவா என்பவரிடமிருந்து கேட்டவர் யாருன்னு தெரியல. அந்த யாரும் தெரியாத ஆளிடமிருந்து எரியாவின் அதிகி அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறார். அவரிடமிருந்து இந்த செய்தியை கேட்டவர் யார் என்று தெரியல. அந்த அட்ரஸில்லாத ஆளிடமிருந்து இன்னொரு நபர் கேட்டிருக்கிறார். ஹஜ்ஜாஜின் அறுத்தார் அப்படின்னு கேட்கிறார். கொஞ்சம் கவனிச்சாதான் இருக்கும். இந்த சம்பவம் நடந்துச்சு இல்ல, கணவரை தேடி போனாங்க, கபர்ஸ்தான்ல ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, இந்த ஷாபானுடைய 15 அல்லாஹ் முதல் வானத்துக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து உருவா என்பவர் கேட்கிறார். உருவா என்பவரிடமிருந்து கேட்டவர் யாருன்னு தெரியல, அட்ரஸில்லாத ஆசாமி. அந்த அட்ரஸில்லாத ஆசாமியிடமிருந்து எரியாவின் அதிகி என்றவர் கேட்கிறார். அவரிடமிருந்து கேட்டவர் அட்ரஸ் இல்ல, அந்த அட்ரஸ்காரரிடமிருந்து ஹஜ்ஜாஜின் அறுத்தாறு கேட்கிறாரு. அவரிடமிருந்து இமாம் திர்மிதி கேட்டு இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடியவர்கள் வரை அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்க வேண்டும். அவர்கள் அனைவருமே இட்டு கட்டாதவர்களாக, பொய் பேசாதவர்களாக, ஞாபகம் இல்லாதவர்களாக, கையில மடியில போட்டு சொல்லாதவர்களாக, சரியான செய்தியை மட்டுமே அறிவிக்கக்கூடியவர்களாக, புத்தி பேச போகாத இப்ப இருக்கிற சில திருத்தென்று மாதிரி இல்லாதவர்களாக இருக்கணும். இவ்வளவு தரவும் இருந்து அந்த ஹதீஸ் இந்த பதிவு செய்யக்கூடியவர்களுக்கு கிடைத்தால்தான் அந்த ஹதீஸை மானதாதாரமா எடுக்க முடியும். உருவாக்கம் கேட்டவர் யாருன்னு தெரியல, எரியாயுதம் அதிகரிக்கிறது கேட்டவர் யாருன்னு தெரியல. இப்படி அறிவிப்பாளர்களோட அருந்து போன ஒரு செய்தியை மாற்ற ஆதாரமா எடுக்க முடியுமா? எப்படி திடீர்னு 5 ஆதாரம் வச்சுட்டு நடுவாட்டில கபர்ஸ்தானுக்கு போகணும், அங்க போய் பேரிச்சம்பழம் பங்கு வைக்கணும், வாழைப்பழம் பங்கு வைக்கணும்னு சொல்லி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி அதற்கு இஸ்லாமிய சாலை பூச்சி இருக்கிறீர்களே,
அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். ஆதி பெருமக்களே, ஜமாத் நிர்வாகிகளே, உங்களிடத்துல தெளிவாக இருக்கிறோம். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லாத விஷயங்கள் என்றைக்குமே மார்க்க ஆதாரங்களாக ஆக முடியாது. இந்த ரமலான் மாதத்துல, ஷாபான் மாதத்துல இரவெல்லாம் தொடரக்கூடிய இந்த தொழுகைக்கும் மறுநாள் நோன்பு வைக்கக்கூடிய இந்த செயலுக்குமாவது சில இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஆதாரமா இருக்குது. இது அல்லாம இன்னும் சில விஷயங்களை இந்த பராத் என்ற பெயரால் செய்கிறார்கள். அது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட ஆதாரமா இல்லைங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கடைய பராத்தை பற்றி பல மாதிரி விலகி வைத்திருந்தாலும் பெரும்பான்மை முஸ்லிம்கள் விலகி வைத்திருப்பது இறந்தவர்களுக்காக திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த ஷாபான் 15 விலகி வைத்திருக்கிறாங்க. நமக்கு முன்னால் யாரெல்லாம் இழந்துவிட்டார்களோ அவர்களுக்கு திதி கொடுத்தல் என்ற வழக்கம் மாற்று மத சகோதரர்களிடத்தில் இருக்கிறது. அதை அவர்களுடைய மதம் அங்கீகரிக்கிறது. அதை நம்ம குறைக்கூடாது. அது நமக்கு அனுமதியும் இல்லை. ஆனால் மார்க்கம் சொல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரில ரொட்டி சுட்டு பாக்கியாவுன்றது, சூழல் சமைச்சு பாக்கியாவுன்றது எதுக்காக? எங்க முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம படையம் போடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதாவூத் வரக்கூடிய 3517வது ஹதீஸ், ஃபமன் தகல்லம பிகௌலி வஹுவ மின்ஹும், யார் சில மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே, அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? அவங்க முஸ்லிம்களே இல்லை. யாருக்காவது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அபூதாவூத்ல 3512வது ஹதீஸை எடுத்து பாருங்க. ஃபமன் தகல்லம பிகௌலி வஹுவ மின்ஹும், யார் சில மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே. அப்ப நம்ம சார்ந்தவங்க இல்லை. இஸ்லாம் சொல்லாத ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை முடிவு செய்து அந்த நாளில இறந்தவர்களுக்கு படையல் போடுகிறோம், இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கிறோம் என்ற அடிப்படையில இந்த ஷாபான் 15 வச்சிருக்கிறீங்க. இதுக்கு குறைஞ்சபட்சம் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸாவது ஆதாரமா இருக்குதா? பலவீனமான ஹதீஸோ, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸோ, அல்லது கையில வழியில போட்டு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதருக்கு சம்பந்தம் இல்லை ஏதோ ஒரே ஒரு ஆதாரத்தையாவது காட்ட முடியுமா? அதுக்கு ஆதாரம் இல்லை. ஒரு பக்கம். அடுத்து என்ன? மகரீபுக்கு பிறகு 3 யாசின் ஓதணும். தலைவராக வந்துருச்சுன்னா யாசின் ஓதுறது குற்றம் இல்லை. குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்க என்ன செய்வீங்க? தலைவராக அன்னைக்கு மகரீபுக்கு பிறகு எல்லா பள்ளிவாசலை கத்த கத்தையா தமிழ் யாசின் வாங்கி வச்சிருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் எழுதுறதுக்காக வேண்டி கத்த கத்தையா தமிழ் யாசின் எடுத்து வச்சிருப்பாங்க. என்னதுக்கு? சதேவராக வந்துச்சுன்னா எல்லாருக்கும் மகரியுடைய தொழுகையில இமாம் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வழி மோதினார் எழுந்துச்சு 0 அந்த யாரும் ஒரு பெரிய கட்டு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. என்னங்க சுன்ன தொழுகைக்கு 3 யாசின் ஓதப்படும். ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். என்ன 3 யாசின்? அதை பத்தி என்ன எதிர்பார்க்குறீங்க? முதல் யாசின் என்னது? யாரெல்லாம் நமக்கு முன்னாடி இறந்துட்டாங்களோ அவர்களுடைய வேதனையை குறைப்பதற்காக நாங்கள் அல்லாஹ்விடத்துல இந்த முதல் யாசினை அர்ப்பணிக்கிறோம். இந்த புத்தகம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எங்களுடைய தந்தைக்காக இந்த புத்தகத்தை சமர்ப்பணம் செய்கிறோம். சினிமா எழுதாம சொல்லுவான், இந்த திரைப்படத்தை எங்களுடைய காலம் சென்ற குருநாதருக்கு சமர்ப்பணம் செய்யும். அந்த கலாச்சாரத்தை எடுத்துட்டு வந்து இந்த யாசினை எங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு கூட்டாயிட்டாங்க அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய யாசின். யாசின் அதுக்காக அது அருளப்பட்ட சூறாவா? திருக்குறான் அதுக்காக அருளப்பட்டிருக்கிறா? அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு செயலுக்கு முதல் யாசின். அந்த எந்த யாசினை இவர்கள் இறந்தவர்களுக்காக ஓடுகிறோம் என்று சொல்லுகிறார்களோ அந்த யாசின் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு உபதேசமாக இந்த குர்ஆன் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த யாசின் சொல்லுகிறது. அந்த யாசினையே அந்த யாசின் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை இந்த ஆசின் பெருமக்கள் சதய கலாச்சார பெயர் அரங்கேற்றாங்க. இது முதல் யாசின். 2வது யாசின் இருக்கு, நம்முடைய வாழ்நாளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக. நம்ம நினைச்சா நம்முடைய வாழ்நாளை அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமா? அது நம்ம கையில் இருக்குதா? திருக்குறான் அழகாக சொல்லி காட்டுகிறது, ஒரு குல்லி உம்மத்தின் அஜல் فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستأخرون. ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தவறை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தவறை வந்துவிட்டால் ஒரு நொடி கூட உண்டவும் முடியாது, பிந்தவும் முடியாது. இது குர்ஆன் சொல்லுகிறது. நீங்க என்ன சொல்றீங்க? சதேவராக அன்னைக்கு மகரிபுக்கு பிறகு 2வது யாசின் ஓதிட்டா நம்முடைய வாழ்நாள் அதிகரித்து போயிடும். அல்லாஹ் என்ன தவணை முடிவு செய்யறது? நாங்கள் அந்த தவணை தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது.
அல்லாஹ்வோடு போர் செய்யக்கூடிய ஒரு காரணத்தை காரியமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது யாத்திரை மூலமாக. மூன்றாவது யாத்திரை என்னங்க, வாழ்நாள்ல வழக்கத்தை ஏற்படணும். இது ஊருக்கு வித்தியாசப்பட்டு இப்ப நம்ம சொன்னது ஒரு சில ஊர்கள்ல, இன்னும் சில ஊர்ல இந்த 3 யாத்திரை கூட வேறுபட்ட காரணம். நம்ம கேட்கிறோம், குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு இருந்தா ஊருக்கு மாறுபடுமா? நாம் செய்யக்கூடிய ஒரு செயல், மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய செயல், நன்மையினால் செய்யக்கூடிய செயல், மறுமை வெற்றிக்காக செய்யக்கூடிய செயல், அல்லாஹ் கற்றுத்தந்த செயல், அல்லாஹ்வை கூட செய்து காண்பித்த செயலாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த செய்யக்கூடிய இந்த யானையில் சொல்லக்கூடிய 3 காரணங்களை பொறுத்தவரை ஊருக்கு வித்தியாசப்படும். காஞ்சிபுரத்துல ஒரு 3 யாத்திரை கலாச்சாரம், அரசாங்கத்துல ஒரு 3 யாத்திரை கலாச்சாரம், தேவபந்துக்காரர்களுக்கு வேற கலாச்சாரம், வாக்கியாற்றை பின்பற்றக்கூடியவங்களுக்கு வேற கலாச்சாரம். இப்படி கலாச்சாரத்தில் அல்லாஹ் அல்லாஹ்வை தூதரும் காட்டி தந்த வழிமுறையாக இருந்தால் ஊருக்கு மாறுபடுமா? லோகர் அல்லாஹ் காட்டி தந்தது, அல்லாஹ்வை தூதர் செய்து காண்பித்தது. அரசாங்கத்தில் லோகர் 4 ரகாத்து, காஞ்சிபுரத்துல 7 ரகாத்து. யாராவது சொல்லுவார்களா? ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உள்ள ஒரு காரியம் முரண்படாது, மாறுபடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், அல்லாஹ் அல்லாதவன் இந்த குர்ஆனை தந்திருந்தால் இது நீங்கள் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த 3 யாத்திரையில 300 காரணம் சொல்றீங்க, மார்க்கம் சொன்னதாக இருந்தால் இந்த முரண்பாடு ஏற்படுமா? சரி, முரண்பாடு ஏற்படுது இல்லை, அது வேற விஷயம். இந்த 3 யாத்திரைக்கு ஏதாவது ஒரு ஹதீஸை இட்டு கட்டப்பட்ட பலகீனமான அறிவிப்பாளர்களோட அருந்து போன பலகீனமான அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸை உங்களால் காட்ட முடியுமா? இந்த நோக்குக்காவது, அந்த 100 ரகாத் தொழுகைக்காவது சில இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுகளை ஆதாரமாக காட்டுறீங்க. இந்த 3 யாத்திரைக்கு இறந்தவங்களுக்கு பழையம் போறதுக்கு ஏதாவது ஹதீஸுகளுக்கு ஆதாரமாக காட்ட முடிகிறதா? அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ந்து பார்த்ததுல கதே பராசைங்கிற இந்த இரவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம வர முடியும். இன்னும் கேட்கிறோம், கதே பராசுன்னு சொல்றீங்க, இந்த வார்த்தையாவது குர்ஆனிலோ ஹதீஸிலோ இருக்கிறதா? எந்த ஆளுநர் எடுத்தனாலும் நீங்க கேட்டு பாருங்க, கதே பராசுங்கிற வார்த்தை திருக்குர்ஆனிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாவது இருக்கிறதா? ஏன்னா இது காது. ஏன் சப்புங்கிற வார்த்தை அரபியே இல்லை. சப்புன்னு சொன்னா இரவு, பாரம்பரிய மொழியில உள்ள ஒரு வார்த்தை. லைலத்துல் பராத்னாவது சொல்ல முடியுதா உங்களால? அரபியில இல்ல, அதனால அரபியில சொல்றதுக்கு கூட உங்களால முடியல. சப்புங்கிறது பாரம்பரிய மொழியில உள்ள வார்த்தை, லைலத்துனால இரவுங்கிறதுக்கு அரபியில உள்ள வார்த்தை. லைலத்துல் பராத் என்று சொல்லி இருந்தாலாவது குறைஞ்சபட்சம் இஸ்லாத்தோட ஒத்து போகல, அரபியோட ஒத்து போகுதுன்னு சொல்லலாம். இஸ்லாத்தோட ஒத்து போகல, அரபியோட ஒத்து போகல, குர்ஆனிலும் இல்ல, ஹதீஸிலும் இல்ல. எது குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லையோ அதற்கு இஸ்லாத்திற்கும் அறவே சம்பந்தம் இல்லை. இப்ப விலகி கொள்ளலாம், கதே பராசுங்கிற அனாச்சாரத்தை அரங்கேற்றுவது முஸ்லிம்களுக்குள்ள ஒரு விஷயம் இல்லை. ஒரு நல்ல முஸ்லிம் என்ன செய்யணும்? குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லைன்னா அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிறோம். அடுத்து வருவனாம நீங்க குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. குறைந்தபட்சம் எந்த மதுஹப் கிதாபுகளை நீங்க வேறு நூலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மதுஹப் நூல்களிலாவது இந்த கதே பராசுக்கு ஆதரவு இருக்குதா? ஷாஃபி மதுஹபிலோ, ஹனஃபி மதுஹபிலோ, மாலிக் மதுஹபிலோ அல்லது ஹம்பலி மதுஹபில் ஏதாவது ஒரு மதுஹப்ல கதே பராசை ஆதரித்து ஒரே ஒரு செய்தி உங்களால் காட்ட முடியுமா? காட்ட முடியாதுங்கிறது மட்டுமில்ல, மதுஹப் நூல்களே இந்த கதே பராசை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்க முடியும். எந்த அளவுக்கு எதிர்க்கிறார்கள் சொன்னா, ஹனஃபி மதுஹபுடைய கிதாப் பஹருல் ரஹாயிக், ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு சட்ட நூலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் பஹருல் ரஹாயிக்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல 5வது பாகம் 232வது பக்கத்துல ஹனஃபி மதுஹபுடைய சட்டமாக இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கதே பராசுங்கிற பெயரிலோ அல்லது வேறு புனித இரவுகள் என்ற பெயரிலோ பள்ளி மாதங்களை விலங்குகளை கொண்டு அலங்கரிப்பது பித்அத் ஆகும். தொழுகை பத்தி இல்ல, அடிப்படையில ஆட்டம் வைக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட இரவுன்னு சொல்லி அதுக்கான லைட்டு போடவே இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லப்பா, அது பித்அத் அனாச்சாரம் என்று ஹனஃபி மதுஹபுடைய சட்டம் பஹருல் ரஹாயிக்ங்கிற புத்தகத்துல 5வது பாகம் 232வது பக்கத்துல சொல்லப்படக்கூடிய செய்தி. அது மட்டும் இல்லாம ஷாஃபி மதுஹபுடைய பிரபலமான சட்ட புத்தகம் யானத்து தாலிபி. ஷாஃபி ஆலிம்கள் அதிகமா மதரசாக்கள்ல ஷாஃபி ஆலிம்களுக்கு ஓடி கொடுக்கக்கூடிய சட்டம் என்ன? யானத்து தாலிபி. அந்த யானத்து தாலிபியினுடைய 1வது பாகம் 27வது பக்கத்துல சொல்லப்பட்டிருக்குது.
சதேபராத் என்ற பெயரில் சொல்லக்கூடிய தொழுகைகளுக்கோ அதன் பெயரால் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கோ மார்க்கத்துல எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி செய்வது ஒரு மோசமான நிகழ்வு. வெறுமனை இந்த விதவெளிகளே மோசமானது. மோசமான நிகழ்வு எது? சதேபராத்தின் பெயரால் சொல்வது, சதேபராத்தின் பெயரால் நோன்பு வைப்பது சொல்லி சாமி மதனுடைய விகார் யாருக்கு சாமி முதலாவது பாகம் 27வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம சொல்றோம் ஏற்று சொல்ல மாட்டீங்க. உங்க மதுரை இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய மாற்றம். குறைந்தபட்சம் நீங்கள் மதுரையாவது மதிக்கிறீர்களா? அதோட அதே டாபிக்காக யானுக்கு தாண்டி முதலாவது பாகம் 27வது பக்கத்துல தொடர்ந்து சொல்றாங்க. சாமிமா பதிவு செய்யக்கூடிய செய்தி என்னது? சாமிமாவுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேற விஷயம். அந்த யானுக்கு தாண்டிக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி இப்படி சதேபராத் என்ற பெயரில் யாராவது மார்க்கம் சொல்லாத தொழுகைகளையோ நோன்பையோ அரங்கேற்றினால் அந்த காரியங்களை விட்டு அவர்களை தடுப்பது ஊர் நிர்வாகிகள் மீது கடமை. எவனா கதைபராத்திரத்தை சொல்றானா, கதைபராத்திரத்தை நோன்பு வச்சானா அவனை போய் தடுக்கிறது ஜமான் தலைவர்கள் மீது ஊர் நிர்வாகிகள் மீது கடமைன்னு சொல்லி சாமி கிட்டு யானது தாழ்த்தி முதலாவது பாகம் 27வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க செய்யக்கூடாத மட்டுமில்ல, செய்யக்கூடியவனை தடுப்பது உங்கள் மீது கடமை. உங்க சாமி மதப்படி அதை மதிக்கிறீங்களா இல்லையா? உண்மையிலேயே சாமி மதத்தின் மீது உங்களுக்கு பற்று இருந்தால், சாமிமா அவர்கள் மீது மரியாதை இருந்தால், அவர்கள் சொல்லக்கூடிய சட்டங்களின் மீது நம்பிக்கை இருந்தால், அதுதான் உங்களுடைய மதத்துக்கு வழிகாட்டு என்பதிலே நீங்கள் உறுதியுள்ளவர்களாக இருந்தால் போய் 50 பேரை தடுங்க. அவர்களை வெளியேற்றி மரியாதை கூட்டுங்க. நோம்பு இருக்கிறவன் நோம்பு முடிக்க சொல்லுங்க. இது உங்களுக்கு கடமை என்று சாமி மதம் சொல்லுங்க. அதே சாமி மதுரப்படைய சட்டத்திட்டால் 10 மொழி இந்த புத்தகத்துடைய முதலாவது பாகம் 27வது பக்கத்துல சாமிமாம் சொன்னதாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த சதேபராத் சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளுமே சதேபராத்துடைய கொள்கையை பற்றியோ சதேபராத்துடைய நோன்பை பற்றியோ இந்த இரவுல அவருக்கான போய் தியானம் செய்வது பற்றியோ சொல்லக்கூடிய எல்லா அறிவிப்புகளுமே வரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளுமே பலவீனமானவை. எனவே இவற்றை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளக் கூடாது என்று சாமி மதனுடைய சட்ட புத்தகம் 10 மொழி முதலாவது பாகம் 27வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மதுகளை மதிப்பதாக இருந்தால் நீங்க இந்த பலவீனமான ஆதாரமா எடுத்தீங்களா? மதுகளை மதிப்பதாக இருந்தால், மதுகளை பின்பற்றக்கூடியதுல நீங்கள் உறுதியுள்ளவர்களாக இருந்தால், எந்த மதுகள் செய்தால் இதை பலவீனமான அறிவிக்கிறதோ அது ஆதாரம் வச்சு செயல்படுறீங்களே. அன்பிற்குரியவர்களே, இன்னும் சாமிமாம் அவர்களுடைய சாமி மதனுடைய சட்டத்திற்காக இருக்கக்கூடிய யானுக்கு தாழ்வி 2வது பக்கம் 2வது பாகம் 273வது பக்கத்துல சொல்றாங்க நோன்பு வைக்கிறவர்கள். சதேபராத் என்ற பெயரில ஷாபான் மாதம் 15வது நாள் நோன்பு வைப்பது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு செயல். ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்றாங்க, மேற்கோள் தான் எழுதியதையே அதே ஞானத்து தாழ்வீங்க முதலாவது பாகம் 27வது பக்கத்தில் எழுதின ஒரு செய்தியை மேற்கோளாக அவர்களுடைய வார்த்தையை அவர்கள் மேற்கோளாக சொல்லுகிறார்கள். பராத்திரவு என்ற பெயரில வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவன் பாவியாகிவிட்டான். அல்லவா அது பாவம் தானே தெளிவாக சொல்லுகிறார்கள். அதே ஞானத்து தாழ்வி முதலாவது பாகம் 27வது பக்கத்தில் செய்தியை மேற்கோள் காட்டுகிறார்கள். பராத்திரவு என்ற பெயரில மார்க்கம் சொல்லாத காரியங்களை ஒருவன் அரங்கேற்றினால் அவன் பாவியாகிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோன்பு சட்டத்தில் வராது. சதேபராத் என்ற பெயரில ஷாபான் மாதம் 15வது நாள் நோன்பு வைக்கக்கூடிய இந்த காரியம் இஸ்லாத்திற்கு எதிரானது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு எதிரானது சொல்லி ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு வரார். என்னது? ஷாபான் மாதத்துடைய 15க்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பதை தடுத்திருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில நோன்பு வைக்கக்கூடிய நேரத்துல நம்ம பலவீனப்பட்டு போயிடக்கூடாது என்பதாக ஷாபான் மாதத்துடைய முதல் போன பிறகு அடுத்து நோன்பு வைக்கிறதையே ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அதனால ஷாபான் 15 நோன்பு வைக்கிறது ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு காரியம் சொல்லி யாருக்கு தாழ்வி 2வது பாகம் 272வது பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மதுரவு சட்டம். அமைப்பு கேட்கணும். ஒன்று குர்ஆனை மதிக்க வேண்டும் அல்லது ஹதீஸை மதிக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னாலே நீங்க இப்ப பயப்படுறீங்க. ஏன்? அது என்னவோ தௌஹீத்காரருக்கு மட்டும் சொந்தமான ஒரு சொத்து நினைச்சிருக்கீங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நேர் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதமான குர்ஆனை தந்திருக்கிறோம். நாம குர்ஆனை சொல்றவர்களுக்காக குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி எதிர்க்கிறீங்களா?
எந்த அளவுக்கு ஆயிடுச்சு சொன்னா இது சவுதிக்காரங்களுடைய கலாச்சாரம், இருக்கிறதோ குரான் ஹதீஸ்னு சொல்றது சவுதிக்காரங்களுடைய கலாச்சாரம், அதுக்கு எதிராக செயல்படுறதுதான் சுன்னத் ஜமாத் கலாச்சாரம் சொல்றீங்களே. நாங்க சொல்றோம் உங்களுக்கு 4 ரக்காத்து, எங்களுக்கு எல்லாம் எது சொல்லுவீங்களா? அறிவை அடகு வைத்துவிட்டு மார்க்கம் சொல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரால் மக்களுக்கு மத்தியிலே விதைத்து நீங்களும் நரகத்திற்குரிய பாதையை போனதோட ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நரகத்தில் கூட்டிட்டு போற ஒரு தொழிலை இந்த ஆலயங்கள் செய்கிறார்களே, இவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். என்ன போச்சு? குரான்ல ஆதாரம் இல்ல, ஹதீஸ்ல ஆதாரம் இல்ல, மதுரவு கிதாபுல ஆதாரம் இல்ல, கடைசியா வேற வழியே இல்லாம தொழுவது நன்மைக்குரிய காரியம் தானே, நோன்பு வைக்கிறது நன்மைக்குரிய காரியம் தானே, இதை கூடவா வேணாங்கிறீங்க? தொழுகிறத நாங்க வேணாம்னு சொல்லல, நோன்ப வேணாம்னு சொல்லல. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை தொழுகை நோன்பு என்று சொல்லவில்லையோ அதை வேண்டாம் சொல்லுகிறோம். நன்மைக்குரிய காரியம் தான். குரானுடைய ஒவ்வொரு இடத்துக்கும் நன்மை இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ருக்குல இருப்பான ரபிய தண்ணி போடாதீங்க, அது 10 முறை ஓடுங்க, நன்மைக்குரிய காரியம் தானே. அப்படியா போடுறீங்க? ஒரு 25 சூறா ஓடிட்டு சலாமாக சொல்லுவாங்க இமாம் சாபியில. எது நன்மை எது தீமைங்கிற முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை நீங்க கையெழுத்தாதீங்க. அது சொந்தக்கான அல்லாஹ் அவருடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லி தருவான். முகமது எதையும் தானாக சொல்வதில்லை, நாம் எதை பதிலாக கொடுக்கிறோம் அதை தவிர அல்லா சொல்லுகிறான். அந்த அல்லா சொல்லிக் கொடுப்பான் நம்முடைய தூதர் மூலமாக. எதை செய்தால் நன்மை, எதை செய்வதை கொண்டு நீங்கள் சொர்க்கத்திற்குரியவர்களா ஆக முடியும், அந்த அதிகாரத்தை நீங்க கையில் எழுதுறீங்க. தொழுதா நன்மைங்கிறத மாற்றி தருவதில்லை. அந்த தொழிலை இறைவன் சொன்ன தொழுகையாக, இறை தூதர் தொழுகாட்டி தொழுகையாக இருக்க வேண்டும். நோன்பு வைப்பது நன்மைக்குரிய காவியம் என்பதில் எங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை. அந்த நோன்பை அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக அங்கீகரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நோன்பு வைக்கிறது என்ன பண்றாரு? நீங்க நன்மை சொல்லி செய்யறீங்க. அந்த உண்மை என்ன? முஸ்லிம்கள் இடம் வரக்கூடிய 3242வது ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நாம் கட்டளையிடாத ஒரு செயலை மார்க்கம் என்ற பெயரில் யாராவது செய்தால் அது அல்லாஹ்வால் ரத்து செய்யப்படும், நன்மை கிடைக்காது. அதற்கு அடுத்த ஹதீஸ் 3243 முஸ்லிம்கள் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அமில அமலும் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் செய்து காட்டாத ஒரு செயலை யாராவது செய்தால், முதல் ஹதீஸ்ல நாம் கட்டளையில்லாத செயல் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் அமில அமலும் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் செய்து காண்பிக்காத ஒரு காரியத்தை நன்மை எடுத்து தரும் என்ற நம்பிக்கையில மார்க்கம் என்ற பெயர்ல நன்மைதானே அப்படிங்கிற குழப்பம் போல ரசூலுல்லாஹ் சொல்லல. உங்களுடைய நிலை நாம் காட்டி தராத, நாம் செய்து காண்பிக்காத ஒரு செயலை மார்க்கம் என்ற அடிப்படையில் நீங்கள் செய்தால் அதுக்கு அல்லாஹ் ரத்து செய்து விடுவான், இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று சொல்லுகிறார்கள். அறிவிக்கக்கூடிய முஸ்லிம் இடம்பெறக்கூடிய 3242 3243வது ஹதீஸ்ல பார்த்தோம். இதுக்கு பிறகுமா நீங்க இந்த தலைவராக நியாயப்படுத்துறீங்க? குர்ஆனிலும் இல்லை, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலும் இல்லை. இது 2 தான் இஸ்லாமுடைய ஆதாரம். இஸ்லாமுடைய மூல ஆதாரம் திருக்குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் மட்டும்தான். அது 2லையும் இந்த தலைவராக ஆதாரம் இல்லை. குறைந்தபட்சம் எந்த மதுகளை நீங்கள் மார்க்கமாக, எந்த மதுர நூல்களை நீங்கள் வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதிலாவது ஆதாரம் இருக்க வேண்டும். ஆதாரம் கேட்டாலும் பரவாயில்ல, அந்த மதுர நூல்கள் குறை சொல்லாமலாவது கண்டிக்காமலாவது இருந்திருக்க வேண்டும். ஆதரவு கிடைக்கல, உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த மதுரவுக்கு பேசுகிறது. குறைஞ்சபட்சம் நன்மை நாடி செய்யணும்னு சொல்றீங்க, அப்படின்னாவது ஏதாவது ஒப்புக்கு தப்பு ஆதாரம் செஞ்சா நன்மைகளுக்காவது ஏதாவது காரணத்தை சொல்லணும். அப்படியும் உங்களால் சொல்ல முடியல. இதற்கு பிறகும் ஒருவர் இந்த தலைவராக நியாயப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வோடு போரிட தயாராகிவிட்டார், அல்லாஹ்வுடைய தூதரோடு போரிட தயாராகிவிட்டார், தான் பின்பற்றக்கூடிய மதுஹபை காலையை போட்டு இழிவதற்கு தயாராகிவிட்டார், தான் மதிக்கக்கூடிய மதுஹபுடைய இமாம்களை இழிவுபடுத்துவதற்கு தயாராகிவிட்டார், தான் பின்பற்றக்கூடிய மதுஹபுடைய சட்டத்தை கொழுந்துவதற்கு தயாராகிட்டார்.
விளங்கணும். இஸ்லாத்தின் பெயரால் ஒன்று செய்வதாக இருந்தால் அன்புக்குரியவர்களே அதை அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானிலோ அல்லது தன்னுடைய தூதர் மூலமாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை கொண்ட அங்கீகாரத்தின் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். இப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது பராக்காக இருக்கட்டும், மேராஜாக இருக்கட்டும். மேராஜை பொறுத்தவரை மேராஜ் என்ற ஒரு பயணத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய தூதரை அழைத்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதை நாங்கள் நம்புறோம். அது ரஜப் 27 அன்னைக்கு நோக்கு வைக்கணும், அன்னைக்கு இரவெல்லாம் சொல்லணும்னு சொல்றீங்க. அதுவும் மார்க்கத்தோடு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் ஒரு அடிப்படை நம்ம விளங்கும். ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் உலகத்தை பொறுத்தவரை ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் மார்க்கத்திலே அதற்கு தடை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். கோழிகளை சாப்பிடலாமா கூடாது ஒருத்தர் குழப்பம். அவர் என்ன செய்யணும்? மார்க்கத்திலே குர்ஆனிலோ அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸிலோ தடை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இது உலக சம்பந்தப்பட்ட விஷயம். மார்க்க அடிப்படையில் ஒரு வணக்க வழிபாட்டை செய்வதாக இருந்தால் அனுமதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்று மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா? உலக விஷயத்திலே தடை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மார்க்க காரியங்களிலே அனுமதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த அளவுகோல்களை புரிந்து கொண்டால் எந்த ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் நுழைந்துவிட முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த நேரத்தை பதிவு செய்து கொண்டு அல்லாஹ் தூதர் சொன்ன நன்மையான காரியங்களை போட்டி போட்டு செய்யக்கூடிய நன்மக்களாகவும் அவர்கள் தடுக்க மார்க்கத்திற்கு எதிரான காரியங்களை விட்டும் முற்றிலுமாக விலகிக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இது போன்ற வராஜிரவுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இங்க வந்திருக்கக்கூடியவர்கள், இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மற்ற சகோதரர்களுக்கு எட்டி வைத்து விளையாட்டுகளை விட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பணியை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.